வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சுகன்யா மறுபடியும் வந்து கோமதி கிட்டயும் பாண்டியன் கிட்டயும் முறையிட துணி துவைச்சிட்டு இருக்க மீனாவை கோமதி கூப்பிடுறாங்க. பாண்டியன் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. மீனா கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்க, மீனா இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு மீனாவை கண்டிக்கிறாரு பாண்டியன். அப்போ செந்தில் அங்க வர்றவரு இதெல்லாம் பார்த்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு ஒன்னும் புரியல. என்ன நடக்குது இங்கன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லடா, இவ அரசிய காலேஜ்ல விட போனால, அப்ப குமரவேல் அங்க வந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து இவளும் அங்க போயிருக்கா. சுகன்யா தான் குமரவேல வர சொல்லியிருக்கான்னு சொல்லி மீனா திட்டிட்டாளாம் அப்படின்னு கோமதி சொல்ல, தெரிஞ்ச செந்தில் கொஞ்சம் ரைஸாக அமைதியா இருங்க அப்படின்னு மீனா மெதுவா சொல்றாங்க. ஏன்பா, உங்களுக்கு மீனாவை பத்தி தெரியாதா? இவ அப்படி யாரையாவது திட்டுவாளா? செந்தில் கேட்க, எலை, மீனா காரணத்தோட சொல்லுச்சுன்னா நான் சொல்லலடா. ஏதோ கோவத்துல இந்த புள்ளைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையை விட்டுருக்கு. அப்படி வார்த்தையை விட வேணாம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு பாண்டியன். அப்பா, நானும் தானு செந்தில் கைய ஏதோ தூக்கிட்டு சொல்ல வர அவரு கைய புடிச்சு தடுத்துடுறாங்க மீனா. ஏங்க விடுங்கன்னு மீனா சொல்ல, இல்ல மீனா நான் சொல்றேங்கிறாரு செந்தில். இருங்க நான் பேசிக்கிறேங்கிறாங்க மீனா. இல்ல அப்படின்னு செந்தில் மறுபடியும் ஆரம்பிக்க, நான் பேசிக்கிறேங்கிற மீனா. மாமா, நான் பண்ணுனது தப்புதான் மாமா. இனிமே இவங்க கிட்ட நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க மீனா. மீனா அப்படின்னு மறுபடியும் செந்தில் கூப்பிட, ஏங்க அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஏய், பேச்சுவார்த்தை வச்சுக்க வேணான்னு யாராவது சொன்னோமா? சண்டை வேணான்னு அவரு சொல்ல வர்றாரு, அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி சொல்ல தலையாட்டுற மீனா, புரியுது மாமா, சாரி சித்தி, சாரி அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஏங்கிறாங்க கோமதி. செந்தில் கோவமா அங்க இருந்து போக, ஏங்கன்னு மீனா கூப்பிடுறாங்க. துணி துவைச்சிட்டு இருந்தேன், நான் காய போட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல நான் வரணுமான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல அத்தை, பரவாயில்ல அத்தை, வேண்டாம் அப்படின்னு மீனா அங்க இருந்து போயிட கோமதியும் திரும்பி போறாங்க. இதோ பாருப்பா சுகன்யா, இனிமே மீனா மூலமா உனக்கு பிரச்சனை வராது, எதுவும் பேசாது, நீ போங்கிறாரு பாண்டியன் சுகன்யா கிட்ட. சுகன்யா கண்ணை துடைச்சுக்கிட்டு அங்கேயே நிக்க பாண்டியன் கிளம்பிடுறாரு. நினைச்சது சாதிச்சிட்டோம்லன்னு ஒரு லைட்டா சிரிக்கிறாங்க சுகன்யா. செந்தில் கோவமா ரூம்ல உட்கார்ந்துருக்க, துணி துவைச்சு முடிச்சுட்டு கூட வந்து உட்கார்றாங்க மீனா. ஏங்கன்னு மீனா செந்தில கூப்பிட, அவர் கண்டுக்காம உட்கார்ந்துருக்காரு. முகத்தை பிடிச்சு திருப்ப கையை தட்டி விடுறாரு. இப்ப எதுக்கு இங்க இவ்ளோ கோவம் அப்படின்னு மீனா கேட்க, யாரோ பண்ண தப்புக்கு அப்பா உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, நீயும் மெடல் வாங்கின மாதிரி பேசாம நிக்கிற, நடந்தத அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு செந்தில் கத்த, நானும் சொல்லணும்னு தான் நினைச்சேன், வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அதே முடிவுல தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் ஏன் சொல்லலைங்கிறாரு செந்தில். நான் வர்றதுக்குள்ளதான் உங்க அத்தை வேற கதையை சொல்லி வச்சுட்டாங்களே அப்படின்னு மீனா சொல்ல, அது பச்சை பொய்ன்னு நீ சொல்லி இருக்கணும், இல்ல என்னையவாவது சொல்ல விட்டுருக்கணும் அப்படின்னு செந்தில் கத்த, சொல்லியிருந்தா என்னங்க நடந்திருக்கும்? நான் எதுவுமே பண்ணலன்னு அவங்க சாதிச்சிருப்பாங்க. நீங்க, நான், அத்தை, மாமா அவங்க எல்லாரும் ராத்திரி மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க பண்றது சரியில்லை மீனா, தேவையில்லாம உன்னை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு செந்தில் பயங்கர கோவமா கத்த. இதானே நான் காலையில அவங்கள பத்தி சொன்னேன், அப்ப நீங்க நம்பல, இப்ப எனக்கு மேல நீங்க அவங்கள திட்டுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க சுயரூபம் இப்பதானே தெரிஞ்சுது, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு செந்தில் கத்த. ஏங்க, என்ன இருந்தாலும் அந்த குமார அவங்க சொந்த அக்கா பையன், அதான் அவனுக்காக இவங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, குழப்பி விட்டு குட்டையில மீன் பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, தப்பு மீனா, ரொம்ப ரொம்ப தப்பு, இத இப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல, அது சரிதாங்க, ஆனா இப்ப எதுவும் பேச வேண்டாங்க, அரிசிய பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அப்புறமா பேசுவோமே அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் நீ அநியாயத்துக்கும் பொறுமையா இருக்கிறடி, நீ பொறுமையா இருக்க போய் தான் எல்லாரும் உன் தலையில ஏறி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் என்னென்னமோ சொல்றாங்க, கோல் மூட்டி விடுறாங்க, இதுல அப்பாவும் உன்னை ஏன் மீனா இப்படி பண்றேன்னு உன்னை கேள்வி கேக்குறாரு, நீ யாரு எப்படிப்பட்டவன் அப்பாவுக்கு தெரியாதா என்ன, என் மருமக அப்படி பேச மாட்டான்னு சொல்ல மாட்டாரா அவரு, அப்படி பேசுறாரு அப்படின்னு செந்தில் கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க. நீங்க கேக்குற எல்லா கேள்வியும் எனக்கும் கேட்கணும்னு தோணுது, ஆனா அதுக்கு பதில் தேட வேண்டிய நேரம் இது இல்ல, இப்ப நடந்த பிரச்சனையில அரசி வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, யாருக்காவது அவங்க குணம் தெரிஞ்சிருக்கணும் மீனா, இல்லன்னா தொடர்ந்து உன்னை கெட்டவளாக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பேசாம நம்ம சித்தப்பா கிட்ட விஷயத்த சொல்லிரலாமா, நாம சொன்னா சித்தப்பா புரிஞ்சுப்பாக, அப்படியே அவங்க பேசணும்னு நினைச்சாலும் சித்தி கிட்ட தன்மையா எடுத்து சொல்லுவாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, நீ சொல்றது சரிதான் மீனா, மாமா கிட்ட இத பத்தி சொல்லிடு அப்படின்னு செந்தில் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மீனா. பழனி திண்ணையில ஒரு மூட்டைக்கு முட்டு கொடுத்த சிவனேன்னு உட்கார்ந்து இருக்க, செந்திலும் மீனாவும் அங்க வர்றாங்க. எழுந்து உட்கார்றவரு, வாடா வா மீனா அப்படின்னு கூப்பிட, என்ன சித்தப்பா நீங்க இங்க தனியா உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா அப்படியே காத்தோட்டமா வெளியே உட்கார்ந்து இருக்கலாமேன்னு தான் அப்படின்னு பழனி சொல்ல, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க மீனா. எங்கம்மா, இப்ப நம்ம வீட்ல யாருதான் நல்லா இருக்கோம், எல்லாருமே அரசு இப்படி பண்ணிட்டாளேங்கிற வருத்தத்துல தானேம்மா இருக்கோம்
அப்படின்னு பழனி சொல்ல, மத்தபடி நீங்க ஓகேவா சித்தப்பா? அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு என்னம்மா, நான் ஓகே தாங்கிறாரு பழனி. அது மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன விஷயம் மாப்ள? சொல்லுன்னு திண்ணைய விட்டு கீழே இறங்கி நிக்கிறாரு பழனி. செந்தில் மீனாவை பார்க்க அவங்க சொல்லுங்கன்ற மாதிரி ஜாட காட்ட, என்னப்பா சொல்லுன்னு கேக்குறாரு பழனி. அரசி காலேஜ் வாசல்ல நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டியல்ல அப்படின்னு மீனா கேட்க, கேள்விப்பட்டேம்மா. குமரவேல் அங்க எதேச்சியா வந்தானா, சுகன்யா தான் அவனை வர சொன்னதா சொல்லி நீ கோவப்பட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனதா சுகன்யா என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு பழனி சொல்ல, சித்தப்பா அப்படின்னு அதிர்ச்சியா கூப்பிடுறாங்க மீனா. இல்லப்பா இல்ல. விளக்கம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீ மரியாதை குறைவா பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ குமரவேல வர சொல்லியிருக்க மாட்டா. அவ மேல ஒரு பழி விழுந்தது ஆத்திரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம உன்னை தப்பா பேசிட்டா. அவ்வளவுதான் அப்பாவியா சொல்றாரு பழனி. சித்தப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, என்னமான்னு கேக்குறாரு பழனி. அரசிய பாக்குறதுக்கு குமரவேல அத்தை தான் வர சொல்லியிருக்காங்க மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏய் சேச்சே அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு பழனிவேல் சொல்ல, சித்தப்பா அரசிய இவர்தான் காலேஜுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தது. திடீர்னு எழுத்த வீட்ல இருந்து சித்தி வந்தாங்க. அரசிய நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர்கிட்ட நான் சொல்ல கூட செஞ்சேன். அதுக்கப்புறம் இவரை கூட்டிட்டு நான் அரசி காலேஜுக்கு போகவும் செஞ்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, இரு செந்திலும் உன் கூட வந்தானாங்கிறாரு பழனி. ஆமா மாமா நானும் தான் போயிருந்தேங்கிறாரு செந்தில். அத சுகன்யா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு பழனி சொல்ல, அப்படிதான் சித்தப்பா நெறைய விஷயங்கள அவங்க வெளியில சொல்றதே இல்ல. அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கங்கறாங்க மீனா. என்ன பண்றான்னு பழனிவேல் கேட்க, 2, 3 தடவ அரசி கூட தனியா உட்கார்ந்து ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க. அரசிய பொண்ணு பார்க்க வர்றதா மாமா சொன்னாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு கேக்குறாரு பழனி. அதுக்கப்புறம் கூட அரசி கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா பேசுனாங்க? குமார் தான் உனக்கு ஏத்த ஜோடி. எப்பாடுபட்டாவது அவன் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பழனிவேல் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்றேன்னு அவரு கேட்க, ஆமா சித்தப்பா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அவங்க கூட சண்டை போட்டேன் சித்தப்பா அப்படின்னு மீனா சொல்ல, இது என்ன எதுவுமே எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு பழனி சொல்ல, எதுவுமே எனக்கும் தெரியல மாமா. இப்பதான் ஒவ்வொரு கதையா மீனா சொல்றா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவ இம்புட்டையும் பண்ணிட்டு தான் உண்மையில வந்து பழிய போட்டாளா அப்படின்னு பழனி கோவப்படுறாரு. சித்தப்பா அவங்க என்ன தப்பா பேசுறத பத்தி நான் கவலைப்படல சித்தப்பா. நம்ம அரசியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் இப்ப இங்க முக்கியம் அப்படின்னு மீனா சொல்ல, சரிம்மா நான் உடனே இப்பவே அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு பழனி கொஞ்சம் கோவமா சொல்ல, மாமா மாமா கோவமா எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க சித்தப்பா. நான் வேற ஏதாவது ஒரு விஷயம்னா கூட சொல்லியிருக்க மாட்டேன். இது நம்ம வீட்டு பொண்ணு, பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை விஷயம். அதனாலதான் உங்ககிட்ட வந்து நான் இத சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க சித்தப்பான்னு ரொம்ப தன்மையா சொல்றாங்க மீனா. இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேம்மா அப்படிங்கிற பழனி யோசிக்க, சரி சொல்லியாச்சு போலாமாங்கிற மாதிரி செந்தில் ஜாட காட்ட, போலாங்கிற மாதிரி மீனாவும் சொல்ல 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. ராஜ கட்டில்ல உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டு சலிப்பா உச்சிக்கொட்ட பக்கத்துல சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க கதிர் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அந்த காலேஜ்ல அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பாதிதான் முடிச்சிருக்கேங்கிறாங்க ராஜி. போன வாரம் கொடுத்தாங்களே அசைன்மெண்ட் அதுதானேன்னு கதிர் கேட்க, அதேதான் அப்படின்னு ராஜு சொல்ல, வீட்டுல நடந்த கலவரத்துல நீ பாதி முடிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு கதிர் சொல்ல, வீட்டு பிரச்சனை எல்லாம் காலேஜ்ல சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் வேணா எழுதி தரட்டுமான்னு கதிர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ராஜு எழுத ஆரம்பிக்க, ஆமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் ஆரம்பிக்க, என்னதுன்னு கேக்குறாங்க ராஜி. உன் பிறந்த நாள் என்னைக்குன்னு கதிர் கேட்க, எதுக்கு கேக்குற அப்படின்னு ராஜு பதில் கேள்வி கேட்க, இல்ல சொல்லுங்கிறாரு கதிர். ஏன் விழா எதுவும் எடுக்க போறியா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, விழா தானே நடத்திட்டா போச்சு அப்படின்னு சிரிக்கிற கதிர். சரி பிறந்த நாள் எப்பன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, ராஜு ஏதோ பைக்குள்ள தேடுறாங்க. என்ன தேடுறேன்னு கதிர் கேட்க, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ராஜு பேக்ல இருந்து, இந்தா என்னோட ஐடி கார்டு அப்படின்னு கதிர் கிட்ட நீட்டுறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு, ஓ உன்னோட பேரு ராஜேஸ்வரியா அப்படின்னு கதிர் கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, நான் ராஜலட்சுமின்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல, டென்ஷன் ஆகுற ராஜு, காடை குடு முதல்ல அந்த காடை குடு குடுன்னு புடுங்க இந்தான்னு நீட்டுறாரு கதிர். வாங்கி உள்ளர வச்சுட்டு, உன்னோட முழு பேர் கதிரேசன் தானே அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் கதிரவன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ நான் கதிரேசன்னு நினைச்சேன் அப்படின்னு ராஜு சொல்றாங்க. நினைப்பங்கிற கதிர், ஏய் ராஜு உனக்கு மோகன் சார் ஞாபகம் இருக்கா? அவரை பத்தி சொல்லிருக்கேங்கிறாரு கதிர். ஆமா நீ தேனிக்கு கூட வண்டி ஓட்டிட்டு போனியே அவரான ராஜு கேட்க, ஆமா அவரே தாங்கிறாரு கதிர். அவர் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
அவரு என்ன கிஃப்ட் வாங்கி குடுத்திருக்காருன்னு சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க, என்னன்னு கேக்குறாங்க ராஜி. காரு, காஸ்ட்லியான கார் வாங்கி குடுத்திருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஓஹோ அப்படிங்கிற ராஜி அவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க, என்ன ஓ அப்படின்னு கதிர் கேட்க, பின்ன அதுக்குதான் என் பர்த்டே எப்பன்னு கேட்டியா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, இல்ல புரியலங்கிறாரு கதிரு. நீ என்ன என் பர்த்டேக்கு கார் வாங்கி கொடுக்க போறியா அப்படின்னு ராஜு கேட்க, முதல்ல உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்க, ஓ தெரியுமே, சூப்பரா ஓட்டுவேன், லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்ல, பரவாயில்லையேங்கிறாரு கதிர். ஆமா, என்ன கார்னு செலக்ட் பண்ணணுமா, பட்ஜெட்லாம் என்னன்னு ராஜு ரொம்ப ஆர்வமா கேட்க, அம்மா கார் வாங்கி குடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப என் பர்த்டேக்கு என்ன குடுப்ப அப்படின்னு ராஜு ஆர்வமா கேட்க, கை குடுப்பேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு கதிர் சொல்ல, போடாங்கிற மாதிரி ஒரு திருப்பி திருப்பிடுறாங்க ராஜி. ஆமா, உனக்கு எதுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கணும், நீ தான் போலீஸ் ஆக போறல்ல, அதுக்கப்புறம் அவங்களே கார் கொடுத்துருவாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அவங்க ஜீப் தான் கொடுப்பாங்க, அதுவும் அபிஷியல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ராஜி சொல்ல, நீ பெரிய போலீசர் ஆபீசர் ஆகும்போது நீ எதிர்பார்க்கிற எல்லா காரும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல, என்னை விட நீதான் என் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு ராஜு கொஞ்சம் நெகிழ்ச்சியோட சொல்ல, நீயும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் இதுவரைக்கும் நடந்திருக்க, கண்டிப்பா நீ ஒரு பெரிய போலீசர் ஆபீசரா வருவ அப்படின்னு கதிர் சொல்ல, பாராட்டுக்கு நன்றிங்க சார்ங்கிறாங்க ராஜி. அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாளா பிராக்டிஸ்க்கு போகல, பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னு கதிர் சொல்ல, தலையாற்று ராஜி, அரசு விஷயத்துல ஒரு முடிவு தெரியட்டும், அதுக்கப்புறம் பிராக்டிஸ் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், எனக்கு உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு கதிர் கேட்க, என்னதுங்கிறாங்க ராஜி. உனக்கு சோறுனா ரொம்ப பிடிக்குமான்னு கதிர் கேட்க, ஏன் கேக்குறேங்கிறாங்க ராஜி. இல்ல, மத்தபடி வீட்ல என்ன சமைச்சாலும் அளவா சாப்பிடுற, ஆனா சோறுன்னு வந்துட்டா மட்டும் அப்படியே அடிச்சு ரவுண்டு கட்டுற அப்படின்னு கதிர் கேட்க, அது சோறுன்னா எனக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு ராஜு சொல்ல, அத கொஞ்சம் குறைச்சுக்கோ, காய்கறி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி புரோட்டீன் ரிச்சான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோ, நாம ஒரு ப்ராப்பரான பேலன்ஸான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கதிர் சொல்ல, டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க ராஜு. கண்டிப்பா டயட்ல இருக்கணும், இனிமே அதுபடி ப்ராப்பரா சாப்பிட்டு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கதிர் சொல்ல, அது சரி, எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்றியே, நீ என் கூட டயட்ல இருக்க போறியா என்ன அப்படின்னு ராஜு கேட்க, ஆ நல்ல விஷயம் தானே, இருந்துட்டா போச்சு, சரி நீ என்ன இன்னும் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா கொஞ்ச நேரம் மட்டும் எழுதிக்கிறேங்கிறாங்க ராஜி. சரி அப்பனா நான் படுத்து தூங்க போறேன்னு கதிர் சொல்ல, அப்போ லைட்டா ஆஃப் பண்ணணுமான்னு ராஜு கேக்குறாங்க, அதெல்லாம் வேணாம், நீங்க எழுதுங்க ராஜலட்சுமி மேடம் அப்படின்னு கதிர் சொல்ல, தேங்க்ஸ் கதிரேசன் அப்படின்னு ராஜியும் பதிலுக்கு கிண்டலா சொல்றாங்க. பழனிவேல் இன்னும் வெளியவே நின்னுட்டு இருக்காரு, அவரால இதை ஏத்துக்கவே முடியல. அரசிய பார்க்க குமரவேல அத்தை தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு செந்தில் சொன்னது 2-3 தடவை அரசி கூட தனியா உட்கார்ந்து ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. குமார் தான் உனக்கு ஏத்த ஜோடி, எப்பாடுபட்டாவது அவனோட சேர்ந்து வாழன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா சொன்னது அவர் மனசுல வந்து வந்து போகுது. வேகமா வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுக்குள்ள வர்றவர் கதவை சாத்திட்டு அவங்க ரூம்குள்ள வந்து கதவை சாத்துறாரு. அங்க காத்து பத்தலன்ற மாதிரி கையில விசிறிட்டு உட்கார்ந்துருக்காங்க சுகன்யா. உள்ளர வர்ற பழனிவேல காஞ்சனா மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற பழனிவேல் அவங்கள முறைச்சிட்டு இருக்கு, இந்த ஃபேன் இவ்வளவு வேகமா தான் சுத்துமா, இதுக்கு மேல வேகமா சுத்தாதா, இந்த ஃபேன் எப்ப வாங்கினது, உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆனப்பவா, இங்க பாருங்க இன்னைக்கு ராத்திரிக்கு கொரட்டை விட்டீங்க அம்புட்டுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சுகன்யா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. சி வாய மூடுன்னு பழனி கத்துற சத்தத்துல அதிர்ந்து போய் பாக்குறாங்க சுகன்யா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, நாரதர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பழனி கத்த, என்ன குரல் ஒசந்துகிட்டே போகுதுங்கிறாங்க சுகன்யா. என்ன உன் திட்டம், அரசியும் குமாரையும் சேர்த்து வைக்கிறதா உன்னோட திட்டமா, அந்த திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கியா நீ அப்படின்னு பழனி சத்தமா கேக்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்கிறாங்க சுகன்யா. ஆஹா, மீனா காலேஜுக்கு வந்தா மீனா உன்னை திட்டினானு என்னென்னமோ சொன்ன, கூட செந்தில் வந்ததை நீ சொல்லவே இல்ல அப்படின்னு பழனி கேட்க, அசராத சுகன்யா, செந்தில் வந்து சும்மாதான் நின்னா, அதனாலதான் சொல்லலங்கிறாங்க. மீனா தான் பேயாட்டம் ஆடிருச்சு அப்படின்னு சுகன்யா சொல்ல, நேத்து சரவண அரசிய கொண்டு போய் விட்டான், இன்னைக்கு அவனே கொண்டு போய் விட்டுருப்பான், வீட்டுல அவ்வளவு ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒருத்தர் கொண்டு போய் விட்டுருப்பாங்கல்ல, இல்லன்னா நானாவது கொண்டு போய் விட்டுருப்பேன், வலுக்கட்டாயமா அரசிய நான் தான் காலேஜுக்கு கொண்டு போய் விடுவேன்னு நீ தானே அவளை கூட்டிட்டு போன, உண்மையை சொல்லு, அரசிக்கிட்ட பேசணும்னு அந்த குமார் வந்து சொன்னானா, அதனாலதான் அரசிய நீ காலேஜுக்கு கூட்டிட்டு போனியா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா உன்னோட திட்டமா, அதுக்குதான் இப்படி தெற்கை வடக்கை ஓடிட்டு இருக்கியான்னு கத்திட்டு இருக்காரு பழனிவேல். இரு இரு இரு, இப்ப எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்க, காலையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விவரமா சொல்லிட்டேன், இப்ப எதுக்கு கிடந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சுகன்யா கேட்க, நான் கத்துறேனா, இப்பதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, நீ தெரிஞ்சுதான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கியா,
அப்படின்னு பழனிவேல் கேட்க, அடி சக்க! இப்ப எப்படி எல்லா விஷயமும் தெளிவா தெரியுது? என்ன அந்த மீனா சொல்லுச்சா? அப்படின்னு சுகன்யா படு நக்கலா கேட்க, யாரோ சொன்னாங்க. அது இப்ப ஒண்ணும் முக்கியம் கிடையாது. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அப்படின்னு பழனிவேல் கத்த, யார் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எல்லாம் எனக்கு முக்கியம் தான். ஏய்யா, நான் ஏதாவது பேசினா மட்டும் கம்முன்னு இருக்க? அவங்க பேசினா மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க? என்ன கீ குடுத்து அனுப்புனாளா? நீ என்ன பொம்மையான்னு சுகன்யா கேக்குறாங்க. இங்க பாரு, பேச்ச மாத்தாத. குமரவேலி என் அண்ணனோட மகன் தான். ஆனா எம்புட்டு கேடு கெட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனையும் அரசியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நீ திட்டம் போடுறன்னா என்ன அர்த்தம்? அரசியோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிடலான்னு இருக்கியா? அப்படின்னு பழனி கொதிச்சு போய் கேட்க, அரசி வாழ்க்கையை விடு. நீ என்ன பிளான்ல இருக்க? மீனாவோட சேர்ந்துகிட்டு ஏன் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கலாம்னு நினைச்சியா? ஆமா. அப்படி என்ன உனக்கு அவ மேல அம்புட்டு பாசம்? நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? இல்ல பாக்குறதுக்கு லட்சணமா இருக்காளா? அப்படின்னு சுகன்யா ஓவரா பேசிட்டே போக முறையா பலார்னு ஒரு அறை விடுறாரு பழனிவேல். சீ! என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? குடும்பம், சொந்த பந்தம்னு எல்லார் கூடயும் சேர்ந்து வாழ்ந்தவ தானே நீ? இப்படியெல்லாம் பேசலாமா? இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசல? அப்படின்னு பழனிவேல் கோவத்துல பேச, அப்ப அவள சொன்னா உனக்கு கோவம் வருது. நீ என்னைய கை நீட்டுவ அப்படிதானே? அப்படின்னு சுகன்யா கேட்க, உன்ன அப்படின்னு சுகன்யாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு பழனி. அசராத சுகன்யா அப்படியே முறைச்சிட்டு நிக்க அவரே கையெடுத்துட்டு, உன்ன சொல்லி தப்பில்ல. உன்னை கூட்டிட்டு வந்து தாலி கட்ட சொன்ன எங்க அண்ணனுங்கள பத்தியும் தப்பில்ல. உன் சுயரூபம் தெரியாம நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன் பாத்தியா? என்ன என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என் தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு நெஞ்சிலையும் தலையிலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாரு. சரியான ராட்சசியா இருக்க. யாரு என்னன்னு கூட பார்க்காம இவ்வளவு பேசுற? இந்த வீட்ல அம்புட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் கூட கவலைப்படாம குமாருக்கு தூது போய்கிட்டு இருக்க. ஆ, சொல்லு 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 சொல்லு. என்ன உன்னோட பிளானு? ஆ, இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு. இதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லிதான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா? சொல்லு. சொல்லுங்கிற இல்லன்னு மறுபடியும் கைய ஓங்குறாரு பழனி. ஐயோ ஐயோ ஐயோ! இத கேக்குறதுக்கு இந்த வீட்ல நாதி இல்லையா? என்ன போட்டு பாடா படுத்திட்டு இருக்காருன்னு கத்துற சுகன்யா அந்த ரூம்ல இருக்க பொருள் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ஏய் போது நிறுத்து. பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கியா? அப்படின்னு பழனிவேல் கத்த, ஐயோ ஐயோ ஐயோ! இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நான் என் அம்மா வீட்லயே இருந்திருப்பேன்னு தலத்தலையா அடிச்சுக்கிறாங்க சுகன்யா. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு கல்யாணம்? அப்படின்னு பயங்கரமா கத்த, இப்ப எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? பேசாம இரு பேசாம இருங்கிறாரு பழனி. பேசாம இருக்கேன், வாங்க என்னைய சாவடிச்சிருங்க, வாங்க சாகடிங்க அப்படின்னு அவங்களே அவங்க கழுத்துல கைய வச்சுட்டு கத்துறாங்க. ஏய் ஏய் கத்தாத, அமைதியாரு அமைதியாருன்னு பழனி சொல்லிட்டு இருக்க. வெளியே இந்த சத்தம் கேட்டு பாண்டியனும் கோமதியும் வந்து கதவை தட்டுறாங்க. பழனி, டேய் பழனி அப்படின்னு பாண்டியனும், பழனி என்னடா ஆச்சுன்னு கோமதியும் கூப்பிடுறாங்க. ஏய் என்னடா ஆச்சு? என்னடா சத்தம்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க. வாமா வந்து கதவு திறமான கோமதி கூப்பிடுறாங்க. டேய் பழனி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டுட்டு இருக்க. சுகன்யா பழனிய முறைக்க, பழனிய அசராம சுகன்யாவை முறைக்கிறாரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.